ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, ஒடுக்கப்பட்டவர்கள். வணக்கம். தொடர்ந்து பேச்சுரிமை சேனலோடு பயணத்தில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நடந்து முடிந்த 4ஆம் கட்ட தேர்தலில் நம்பிக்கை, இந்தியா கூட்டணிக்கு நம்பிக்கை இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்களை இழக்கும், எத்தனை இடங்களை வெல்லும் என்பதை பற்றிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உட்கார்ந்து ஓரளவு பார்த்து கணக்கு போட்டு பார்த்துருக்குறோம். ஆனால் இதில் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டியது யூபியை மிகச் சரியாக அலசி ஆராய்ந்தால் மற்ற மாநிலங்களை எல்லாம் பார்ப்பது மிக சரியாக வரும் என்பது என்னுடைய கணக்கு. 96 தொகுதிகளுக்கு நடந்து முடிந்திருக்கிறது. இதோடு 369 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 60% மேலான தொகுதிகளுக்கு தேர்தல்கள் நடந்து முடிந்து விட்டன. அதைத்தான் இப்போது பார்க்க போகிறோம். வாய்ப்பு எப்படி இருக்கிறது இந்தியா கூட்டணிக்கு? அதுவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அன்று வாக்குப்பதிவு நாளன்று அவர் ரிலீஸ் ஆகி வருகிறார். அன்றைக்கு சாயங்காலம் தான் அவர் பிரச்சாரத்தில் இறங்கினார். அனுமன் கோயிலுக்கு போய்விட்டு வந்து நல்ல வரவேற்பு நாடு முழுவதுமே கெஜ்ரிவால் விடுதலை பற்றிய ஒரு இமேஜ் பெரிய அளவில் வந்திருக்கு. இது என்னன்னா, படிப்பறிவு இல்லாத பல்வேறு கிராமப்புறங்கள் வட இந்தியாவில் இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவிற்கு மோடி தான் எல்லாம், கடவுள், தலைவர், ராமபிரான் எல்லாம் மோடி தான், மோடி நினைத்தால் எல்லாம் நடக்கும் இந்த நாட்டில். அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. நீதிபதிகளாவது மண்ணாங்கட்டியாவது அதெல்லாம் கிடையாது. மோடி சொன்னால் எல்லாம் செய்வாங்க, மோடி தான் எல்லாம், ஆளினால் எப்படி செய்து அப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த வட இந்திய பகுதிகளில் கெஜ்ரிவாலுடைய விடுதலை பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. இந்த மாதிரியான இந்த படிப்பறிவற்ற கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு என்னன்னா, அப்படியே அப்போ கோர்ட் விடுதலை செஞ்சுட்டான்னா அப்போ மோடி கோர்ட்டுக்கு கீழே தான் இருக்காரா? அப்போ கோர்ட்டு தான் பெரியதாங்கிற விஷயத்தை இப்போ தான் அவங்களுக்கு புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல எல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த பழங்குடி பகுதிகளில் எல்லாம், நீங்கள் பழங்குடி பகுதியெல்லாம் பாம்பேயில் இருக்காங்க. பாம்பேயினுடைய பவாய் ஏரியில் இன்றும் போய் பாம்பே அந்த முள்ளண்ட் பாண்டு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவாய் ஏரியில் இருக்கிற பழங்குடியின மக்கள் வருவாங்க. அங்கே இந்த பழங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து விற்பாங்க. அவங்க தனியாக தெரிவாங்க பழங்குடி மக்கள். அப்படி நிறைய இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் என்ன இவங்க கதை விட்டுருக்காங்கன்னா, மோடி பற்றி பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றதுன்னு இவங்களுக்கு வேலை. மோடி ஒரு குறிப்பிட்ட யோகாசனத்தை அவர் கற்றுக்கிட்டாரு. அவர் பெரிய யோகா மாஸ்டர், பெரிய தியான மாஸ்டர். அவர் நினைச்சா எப்போ வேணாலும் ராமனோட பேசலாம். யாரோட? ராமனோட பேசுவாருங்க. ராமபிரான், சீதா, அனுமனோட எல்லாம் மோடி பேசக்கூடியவர். எதுல? தியானத்தில் பேசுறார். எதுல? யோகாசனத்தில் பேசுறார். இப்படியெல்லாம் கதை புருடா விட்டு தான் இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்போ அதில் தான் விழுந்தது அடி. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே? அந்த மாதிரி பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலமே வேற வழி இல்லை அவங்கள்ட்ட. வேற என்ன இருக்கு? அன்றைக்கு மகாபாரதத்தில் தருமன் தன்னுடைய மனைவியை, அவனாவது அவன் தொட்டு தாலி கட்டின மனைவி அடகு வச்சான். கூட பிறந்த சகோதரர்களை பணைய பொருளாக சூதாட்டத்தில் வச்சான். ஆனால் இது சம்பந்தமே இல்லாமல் ராமனை கொண்டு வந்து இவங்க பிஜேபிங்க ராமனுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை மோடிக்கும் ராமனுக்கு என்ன சம்பந்தம்? ராமனை கொண்டாந்து தாயக்கட்டத்தில் வச்சுல இவர் சூதாடிக்கிட்டு இருக்காரு. அது வேறு கதை. சரி, இப்போ பார்க்கலாம். அதாவது குறிப்பாக தேர்தல் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா, ஆந்திராவினுடைய அத்தனை தொகுதிகளுக்கும் 25 தொகுதிகளுக்கும் முடிந்து விட்டது. அங்கே இஸ்லாமியர்களை பற்றி இவர் பேசுறாரு, அவங்க பேசல. சந்திரபாபு நாயுடு மோடியை தவிர்த்து விட்டு பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இது என்ன ஒரு மாதிரியான ஒரு கூட்டணி? அந்த கூட்டணி மறைந்த சபாநாயகர் காளிமுத்து அவர்கள் சொன்னதை போல, ஒரு படகுல ஒரு பரிசல், அந்த பரிசல் அக்கறைக்கு போகணும். அந்த அக்கறைக்கு போகிறதுக்காக அந்த படகுல ஒரு குரங்கு, ஒரு பாம்பாட்டி, ஒரு குறும்பன், அப்புறம் இன்னும் 2 பேர். இப்போ பரிசல்காரன் சொல்கிறான், இந்த குறும்பனை இறக்கி விட்டுருங்க. விளக்குமாறு, ஆமாம், விளக்குமாறு கொண்டு வந்த பெண் எல்லாரும் ஏறுறாங்க. அப்போ இந்த குறும்பன்
கையை கட்டி கொண்டுகிட்டு வந்திருக்காங்க, அவன் தான் பாரதிய ஜனதா அப்படின்னு வச்சுக்கிடுவான். அதை காளிமுத்துடைய கதை. அப்போ பட ஓட்டி சொல்லுனா இவனை இறக்கி விட்டு போயிடுவான், அவன் சரியாக வர மாட்டான். இல்லை கையை கட்டியிருக்கான், இல்லைங்க அவன் என்னமாவது பண்ணி பரிசலை கவுத்துருவான் அப்படி. இல்லை கையில் நல்லா கட்டிட்டான் அப்படின்னு சொல்லி பரிசல் போய்கிட்டே இருக்கும்போது இந்த குறும்பன் நைஸாக அந்த 2 கட்டியிருக்கதே கையை அப்படியே அசைச்சு அவன் அந்த விளக்கு மாத்து குச்சியை நைஸாக உருவி குரங்கு காதுக்களை விட குரங்கு துள்ளி குதிக்க அந்த பாம்பாட்டி இதில் இருந்த பாம்பு வெளியே வர ஒரே கலவரமாகி பரிசல் கவிழுது. இது அந்த கதை. அதே மாதிரி இந்த குரங்கு கதை, பாம்பாட்டி, குரங்காட்டி மற்றும் குறும்பன், விளக்குமாறு இப்படி பரிசலில் ஏறின கதையாக ஆந்திராவில் ஒரு கூட்டணி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு, பொருந்தா கூட்டணி அமைத்து வாக்கு கேட்டார்கள். அதே மாதிரி 17 தொகுதிகள், இதுக்கு நம்முடைய தெலுங்கானாவில் இருக்கிற 17 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடந்து முடிந்து விட்டது. ஒடிசாவில் சில தொகுதிகளுக்கு நடந்திருக்கிறது, மகாராஷ்டிரா, இப்படியெல்லாம் பார்த்தாலும் யூபியில் 14 தொகுதிகளுக்கு நடந்தது தான் விசேஷம். யூபியிலையும் கிட்டத்தட்ட 60% தொகுதிகளுக்கு நடந்து முடிந்து விட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடந்த 2019 தேர்தலில் யூபியில் மகாபந்தன் என்ற கூட்டணியை அமைச்சிருந்தாங்க. யாரு? நம்ம பிஎஸ்பி மாயாவதி, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதி, அகிலேஷ் யாதவ், அதோடு சேர்ந்து ராஷ்டிரிய லோக்தள், சௌத்ரி சரண் சிங்கினுடைய மகன் நடத்துகின்ற பேரன் இப்போ நடத்துகிறார் அந்த கட்சி ராஷ்டிரிய லோக்தள், இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்திருந்தார்கள். இந்த கூட்டணியில் கடந்த முறை இவங்க அமைத்திருந்த கூட்டணியில் அதை அவங்க அமேதியிலையும் ரேபரேலிலையும் வேட்பாளர்கள் நிப்பாட்டலை, அவங்க நிப்பாட்டாமல் விட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு விட்டு கொடுத்தல் இப்பொழுதும் இருக்கலாம், நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் மாயாவதிக்கும் இவங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். கடந்த தேர்தலில் 2019 தேர்தலில் ஒரு 13-14 தொகுதிகள், கிட்டத்தட்ட 14 தொகுதிகளில் குறைந்த வாக்குகளில் தோத்துருக்காங்க இவங்க, இந்த மகாபந்தன் கூட்டணி. அதில் இப்போ ராஷ்டிரிய லோக்தள் பார்ட்டி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோட சேர்ந்துட்டாங்க. பாரதிய ஜனதாவோட சேர்ந்து அவங்க நிற்கிறாங்க. அது எந்த விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியாது. அவங்களுடைய இந்த ஜாட் சமூகத்தை மையமாக வைத்து அவங்க 2 தொகுதிகள்லாம் தான் இருக்காங்க பெருசாக. ஆனால் யாரையுமே விட மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி, அவங்க அரவணைச்சுக்குவாங்க. இதில் 12-13 தொகுதிகளை நாம் பார்த்தா, ஒரு தொகுதியில் பாரதிய ஜனதா பகுஜன் சமாஜ் கட்சி 181 வாக்குகளில் தோற்றுருக்காங்க. மச்சிலிஷாங்கிற தொகுதியில் 181 வாக்குகள் தோற்றுருக்காங்க. அவங்க எத்தனை தொகுதினா, மீரட், சுல்தான்பூர், பஸ்டி, மச்சிலிசார், இந்த தொகுதி 5 தொகுதிகளில் அவங்க பிஎஸ்பி குறைந்த வாக்குகள். அதில் முக்கியமாக மச்சிலிசாரில் 181 வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க தோற்றுருக்காங்க. அதே போல் பஸ்டியில் 30,000 வாக்குகள், சந்த் கபீர் நகரில் 35,000 வாக்குகள், சுல்தான்பூரில் 14,526 வாக்குகள், அதே போல் 4,729 வாக்குகளில் மீரட்டில் தோற்றுருக்காங்க. இது அந்த கூட்டணியில். இப்போது வாக்கு சதவீதம் மிகவும் குறைந்து விட்டது. அப்போ 64% வாக்குகள் சராசரியாக பதிவாகி இருந்தது மோடி அலை அப்போது கடந்த தேர்தலில். அதனால அவங்க மோடி ஆதரவாளர்கள் அதிகமாக வாக்களித்து அவங்களுக்கு இப்போ வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. ஆகவே இந்த வாக்கு சதவீதம் குறைவு என்பது பாரதிய ஜனதாவுக்குத்தான் அடி, அவங்களுக்கு விழுந்த அடிதான். வாக்கு சதவீதம் யூபியில் எகிரி வந்தால், மேல் மிகப்பெரிய அளவில் எகிரி வந்தால் அது காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணிக்கு பிளஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் வாக்கு சதவிகிதம் குறைந்தால் அது என்னன்னா, மோடியினுடைய ஆதரவாளர்கள் அதிகம் வாக்களிக்கவில்லை, ஒரு சலிப்புற்ற மனோநிலையில் பின்வாங்கி விட்டார்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் கடந்த தேர்தலில் 64% சராசரியாக வாக்களித்திருக்கிறார்கள். சுல்தான்பூரில் 56%, மச்சிஸ்டார் அந்த 181 வாக்குகளில் தோத்தாங்கல்ல, அதில் 56%, இப்போ 51% வாக்களிச்சிருக்காங்க. அதே போல எஸ்பி
சமாஜ்வாதி பார்ட்டியில் ஃபிரோசாபாத்தில் 28,781 வாக்குல தான் தோற்றுருக்காங்க பிஜேபி கிட்ட. அதே மாதிரி இன்னும் 3 அவங்களும் 5 தொகுதியில், ஒன்று 38,722, இன்னொன்று 15,000 வாக்குகள், இன்னொன்று 13,000 வாக்குகள், இன்னொன்று 54,000 வாக்குகளில் அவங்க தோற்றுருக்காங்க எஸ்பி. இதில் ஒரு 3-4 தொகுதிகளை இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 17% வாக்குகள் இந்த தேர்தலில் 12% வாக்குகள் அதிகமாக இருக்கு. ப்ளஸ் நாம் ஏற்கனவே கூறியபடி இந்த பழைய ஜாதிய தலைவர்களிடம் அலுப்புற்ற அந்த சமுதாயத்தினுடைய இளைய வாக்குகள், இளைஞர்களுடைய வாக்குகள், நவீனத்துவத்தை, வேலைவாய்ப்பை எதிர்கொள்ளுகின்ற வாக்குகள் அலையாக வந்து இப்படி இங்கே காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணிக்கு விழுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு 10% வாக்குகள் வந்தாலே இந்த எஸ்பியினுடைய மைனஸை ஈடுகட்டி இவங்க ஒரு 5,000-10,000 வாக்குகளை கூட வெல்லுவதற்கான வாய்ப்பு இந்த 5 தொகுதிகளில் எஸ்பிக்கு இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சி அந்த 5 தொகுதியிலையும் இப்போது இவங்க நிறுத்தியிருக்காங்க காங்கிரஸ் அகிலேஷ் கூட்டணி. அது பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பாக முடியுமா அல்லது காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணிக்கு வாய்ப்பாக முடியுமா அல்லது மாயாவதிக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி. அதே போல் ராஷ்ட்ரிய லோக்தள் வந்து எப்படின்னா ஒரு 6,526 வாக்குகளில் தான் முசாபர் நகரை அவங்க தோற்றுருக்காங்க கடந்த தேர்தலில். அது மகாபந்தன் கூட்டணியில் இருந்து. அப்போது வாக்கு சதவீதம் 68.42%, இப்போ வந்து 61 ஆகிருக்கு. ஸோ பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவு தளம் தான் இங்கே கீழே போகுது. அதே போல் பக்பிட் தொகுதியில் 23,502 வாக்குகள் குறைவாக பெற்று அந்த ராஷ்ட்ரிய லோக்தள் மகாபந்தன் கூட்டணியில் தோற்றுருக்காங்க. இந்த 2 தொகுதி இப்போது பிஎஸ்பி தனியாக நிற்கிறாங்க. அதே போல் நம்ம அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாதி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. ஆகவே இந்த 12 தொகுதிகள் குறைவாக வாக்குகள் வாங்கிய 12 தொகுதிகள் இவர்கள் இந்த வாக்கு சதவீதம் குறைந்திருப்பதால் ஒரு 6-7% வாக்குகள் மோடிக்கான பாரதிய ஜனதா கட்சிக்கான வாக்குகள் குறைந்திருப்பதால் இந்த 12 தொகுதிகளும் எதிர்கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி இழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது போக இன்னும் ஒரு சில தொகுதிகளில் நம்ம யூபியில் வந்து மற்ற தொகுதிகளில் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது லட்சக்கணக்கான வாக்குகளை ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சி வெற்றி பெற்ற 10 தொகுதிகள், அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்ற 5 தொகுதிகளும் லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள், 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் வென்றிருக்கிறார்கள். இப்போது அகிலேஷ் யாதவ் இவர் ராகுல் காந்தியுடைய கடுமையான உழைப்பு பிளஸ் கேஜ்ரிவாலுடைய வருகை, அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மோடி எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்பலை, இவையெல்லாம் சேர்ந்து வாரி சுருட்டுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் இன்னும் ஒரு 10-15 இடங்களை இந்தியா கூட்டணி வெல்ல முடியும் என்பதுதான் நம்முடைய கணிப்பு. பார்க்கலாம். அடுத்தடுத்த இரண்டு கட்ட தேர்தல்கள் இன்னும் எஞ்சி இருப்பது எத்தனை? 4 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. இறுதியாக இன்னும் 3 கட்ட தேர்தல்கள் இருக்கின்றன. இப்போது இந்த 3 கட்ட தேர்தல்களில் நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வருகை, அவருடைய பிரச்சார பலம், இதெல்லாம் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கின்ற விதமாக இருக்கிறது. ஆகவே இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.